இந்த பர்பிள் கலர் கிரிசாந்திமம் பிளான்ட் பாருங்கள், அழகாக மொட்டு வச்சு நல்லா பூக்கள் பூட்டிக்கிட்டே இருக்குது. நான் வந்து சாயில் அது போலலாம் ரெடி பண்ணி நட்டு வச்சுருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமந்தி செடி நம்ம வாங்கி வச்சுட்டு பூவே பூக்காது, காஞ்சிடும். பாருங்கள், இது கூட பர்பிள் கலர் தான். இந்த சாமந்தி செடி பாருங்கள் காஞ்சிடுச்சு. ஆனாலும் எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டு மறுநாளே வாங்கின மறுநாளே இது போல் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து கொக்கோபீட்டில் நட்டுட்டு வெயில் காமிக்காமல் நிழல்லே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உயிர் பொழைச்சிது. அதாவது நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் கொக்கோபீட்டில் சப்போஸ் லீஃபெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்குது, வாங்கினதுக்கப்புறம் காஞ்சி போகிற போல் இருக்குது, ஆனால் இலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இது போல் காஞ்சிச்சுன்னா சோகமாக இருந்து சாஞ்சிடும், இலையெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிறப்போல பாருங்கள், இது போல் படுத்துக்கிட்டு இருக்கிறப்போல இருக்கும். ஆனால் நீங்கள் கொக்கோபீட்டில் நட்டுட்டு நிழலில் வச்சுட்டு ஒரு நாள் விட்டு 2 days ஒன்ஸ் அது போல் தண்ணி விடுங்க. நிழலில் எதுவும் செய்யாமல் வச்சுடுங்க நட்டுட்டு கொக்கோபீட்டில். அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிது. இந்த லீஃபெல்லாம் கூட நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. அதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா சப்போஸ் அது போல் சாமந்தி செடி வாங்கினா, புது சாமந்தி செடி நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா வளர ஆரம்பிக்கும். ஏன்னா சோகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சாமந்தி செடி மரணம் அது போல் இருந்ததுன்னா காஞ்சிடும். ஏன்னா புது செடியை சொல்கிறேன் நான். பழைய செடி அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டிலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டா அதுவே சரியாயிடும், மறுநாளே நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும் பிளான்ட்டுக்கு. ஆனால் அதுவே புது செடி சோகமாகிடுச்சுன்னா சரியாக வராது. அதுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் கொக்கோபீட்டில் நட்டுட்டு நேரில் வச்சுட்டு 2 days ஒன்ஸ் தண்ணி விட்டாலே போதும், நல்லா வளரும் சாமந்தி செடி. காஞ்சி போகிற சாமந்தி செடி கூட உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இந்த சாமந்தி செடி பாருங்கள், ஏற்கனவே வெந்தயம் கலர் சாமந்தி செடி சொன்னேனே, சின்ன கப்பிலெல்லாம் காமிச்சிருப்பேன், அந்த செடி தான். இதுலேயும் நம்ம நட்டு வச்சிடணும். இப்போ புது தள்ளிலாம் போட்டு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மொட்டு கூட போட்டுடுச்சு நம்மக்கிட்ட வந்து. ஆனால் இதுக்கு வந்து நான் ரொம்ப ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல, கொஞ்சம் போல் கடுகு பவுடர் மட்டுமே போட்டேன். உள்ளே பாருங்கள் தளிர், அதாவது வேர்லேருந்து செடியெல்லாம் முளைக்கிட்டு பாருங்கள். இந்த செடி கூட சூப்பராக வருது. ஏன்னா எந்தெந்த செடி ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொல்கிறேன். இது வந்து மெரூன் ரெட்டு அந்த செடி தான், ப்ரௌன் போல் இருக்கும். மறுநாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ப்ரௌன் போல் தெரியும். மெரூன் ரெட்டு, அதாவது டார்க் மெரூன் இல்லை, லைட் மெரூன் சாமந்தி. சாமந்தி செடி எப்போவுமே வாங்கினீங்கன்னா, புது சாமந்தி செடிக்கு சொல்கிறேன், கடுகு பவுடர் வந்து போடலாம். நட்டதுக்கப்புறமா 2 days 3 days கழிச்சு தான் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கடுகு பவுடர் அது போல் போட போகிறோம். அதுக்குள்ளே இது போல் சோகமாக இருக்கிற செடி மறுநாள் சோகமாக இருக்குன்னா அந்த செடிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கொக்கோபீட்டில் நட்டுட்டு கத்தாழை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே 2 days ஒன்ஸ் நீங்கள் நிழல்லே வச்சிடணும், வெயிலில் வைக்கக்கூடாது. தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றிக்கிட்டே வரணும், கொஞ்சம் போல் தண்ணி விடணும். அது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும். காஞ்சி போன பூவெல்லாம் கட் பண்ணிங்கன்னா சோகமாக இருக்கிற பிளான்ட்டு கூட இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.